Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 528 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு கார்ல டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும்போது மழை பெஞ்சிக்கிட்டு இளையராஜா சாங்ஸை கேட்டுக்கிட்டு லைட்டாக சூடான ஒரு டீயை அடித்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக ஒரு அமானுஷமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு விக்ரம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவர் வந்து ரொம்பவும் பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ட்ராவலிங், அதுலேயும் குறிப்பாக காரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் சோலோவாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், எப்பயுமே உங்களுடைய நண்பர்கள் கூட டிராவலுக்கு போயிருப்பீங்க, சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தார் கூட, ஃபேமிலி கூட வந்து டிராவலிங்கில் போயிருப்பீங்க, ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பயங்கர மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில் தனிமையை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா செல்ஃப் டைம் அப்படின்னுவாங்க, அது வந்து இப்போதைய காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே இல்லாமல் போயிருச்சு. நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமுக்கு பேர் தான் அந்த செல்ஃப் டைம். அதில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் எது வேணால் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் தனியாக நீங்கள் வந்து போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைனா வந்து என்ன மாதிரி எனக்கு வந்து செல்ஃப் டைம் அப்படின்றது வந்து வீடியோ எடுக்கிறது பிடிக்கும், தனியாக போய் படம் பார்க்கறது பிடிக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி விதமான ஒரு செல்ஃப் லவ் இருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் செல்ஃபாக காரில் ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது. அந்த ட்ராவல் வந்து பிளான்டாகவே இருக்காதான். திடீர்னு இன்றைக்கி நான் கிளம்பி போகணும், ட்ராவலிங் போகணும், லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுவாராம். காரை எடுத்துகிட்டு அவர் பாட்டு ட்ராவல் போயிட்டே இருப்பாராம். ரொம்ப தூரம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம திரும்பி போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்கு வருமா. அப்போ தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் வருவாராம். எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி பாருங்கள். ஸோ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ட்ராவல் கிளம்பி போகிறது வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி தான் ஒரு நாள் விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய காரை எடுத்துக்கிட்டு ட்ராவலுக்கு கிளம்புறாருங்க. கிளம்பும் போதே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு வைபு, அதாவது ஒரு ஹாப்பியான ஒரு வைபுன்னு சொல்லலாம், ஒரு விதமான ஒரு சேடான ஒரு வைபுன்னு சொல்லலாம், ஒரு விதமான ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமா இல்லை துக்கமா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு பாரம் இருக்கும் இல்லையா நம்மளுடைய மனசில், அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. சரி, இந்த பாரத்தை வந்து போக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக ட்ராவல் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது மழை வந்து பயங்கரமாக வரும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இவர் பாட்டுக்கு ஹைவேல டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டே இருக்கும்போது லைட்டாக மழை தூர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அந்த தூரல் வந்து இவர் போக 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 கொஞ்சம் இன்டென்சிவான ஒரு ரெயினாக மாறுது. ஸோ அந்த இன்டென்சிவான ரெயினில் காரை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அந்த ஹைவேலையும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு எந்த விதமான ஒரு வெஹிக்கிள்ஸும் இல்லை. இந்த ஹைவே வந்து ஒரு ரெகுலராக போயிட்டு வர ஹைவே தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 5-10 கிலோமீட்டரில் ஒரு டீ கடை இருக்கும். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போகிறாரு. 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த டீ கடையிலையும் போய் நிற்கிறாருங்க. கரெக்டாக டீயை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது டீ கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. என்ன ஒரு வைப்பு பாருங்கள், மழை பெய்யுது, கார் ட்ராவல், இளையராஜா சாங்ஸ், வா, ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இளையராஜா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ கொட்டுற மழையில் இவருடைய கண்ணுக்கு எட்டுற தூரத்தில், அதாவது ரொம்ப தூரத்தில்
யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் வந்து இவருக்கு தெரியுது. இவர் கண்ணை துடைக்கிறாரு, கண்ணை துடைச்சிட்டு அந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இவர் வந்து பார்க்குறாரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி நம்மளே வந்து இமேஜின் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா டீக்கு உண்டான பைசாவை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு காரில் ஏறுறாருங்க. காரில் ஏறி கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே காரை ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. மழை அளவுக்கு அதிகமாக பெய்யுது இல்லையா, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுனா வந்து கார் வந்து பிரச்சனை, அதாவது கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, அந்த 40 கிலோமீட்டர் தாண்டவே இல்லை, அவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டே இருக்காருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது கார் வந்து ஹை பீம் தான் போடுறாரு. ஏன்னா வந்து அவ்வளோ அளவுக்கு விசிபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால ஹை பீம் போடுறாரு. ஹை பீம் போட்டு அப்படியே தூரத்தில் அந்த கரெக்டாக அந்த லைட் முடியும் இல்லையா, அந்த லைட் முடிகிற இடத்துல ஒரு உருவம் நிற்குதுங்க. அந்த உருவத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னடா இந்த உருவம் வந்து நான் டீ கடையில் இருந்து பார்க்கும்போது பார்த்த மாதிரியே உருவமாக இருக்குது, திரும்பியும் என்னுடைய மைண்டில் எனக்கு இமேஜினேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு காரை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு. லைட்டை டைரெக்டாக அந்த உருவத்தின் மேலே அடிக்கிறாரு. அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கவுன் வந்து போட்டிருக்கு, ஒரு ரெட் கலர் கவுன் வந்து போட்டிருக்கு, முடி எல்லாமே வந்து விரித்து போட்டிருக்கு. அப்படியே அந்த உருவத்துடைய முகத்தின் மேலே லைட்டு வந்து விழுகுதுங்க. லைட்டு விழுகும்போது விக்ரம் ஆடி போயிடுறாரு. ஏன்னா அந்த முகம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ரத்தமெல்லாம் சுண்டி போய் வெளுத்து போயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் அந்த முகம் இருக்குது. ஆனால் அந்த உருவத்துடைய கண்கள், அந்த கண்கள் ஏதோ ஒரு வருத்தத்தை காட்ட நினைக்குது அப்படின்றது மட்டும் இவருடைய மைண்டுக்கு தெரியுதுங்க. ஏன்னா அந்த கண்கள் வந்து வேற எங்கேயுமே பார்க்கல, நேராக விக்ரமுடைய கண்களையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ விக்ரம் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஏன் இந்த உருவம் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு, நிற்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் இல்லை அப்படின்றத மட்டும் இவருடைய மனசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நிற்கிறது ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா எதுக்காக என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, இங்கே எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயம் விக்ரமுடைய மனசுக்குள்ளே படப்படா நடிக்க ஆரம்பிக்குதுங்க. இவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மெதுவாக அந்த இடத்துல மலையுமே நிற்க ஆரம்பிக்குதுங்க. மலை நின்ன உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க உருவம் இன்னமும் கிளியராக இவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. மெதுவாக அந்த உருவம் இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குதுங்க. விக்ரம் அப்படியே மனசு ஃபுல்லாக பயத்தை வச்சுக்கிட்டு கார் வந்து ரிவர்ஸில் எடுக்கிறாரு. கார் ரிவர்ஸில் அப்படியே போய்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த உருவம் மட்டும் இவருக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த உருவம் ஸ்லோவாக தான் நடக்குது, இவருமே ஸ்லோவாக தான் காரை ரிவர்ஸில் எடுக்கிறாரு. ஆனால் என்ன தான் இவர் ரிவர்ஸில் போனாலும் இவருடைய காருடைய ஸ்பீடை விட அதிகமான ஒரு ஸ்பீடில் தான் அந்த ஒரு உருவம் இவரை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவர் பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா கார் ஆஃப் பண்ணிடுறாரு. என்ன ஆனாலும் சரி இதே இடத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த உருவம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. இவர் பக்கத்தில் வரல, இவர் கார் பக்கத்தில் கூட வரலங்க. என்னடா இது, அந்த உருவம் வரவும் மாட்டேங்குது, நகுந்தும் போக மாட்டேங்குது, என்னதான் வேணும், ஒருவேளை காரை ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு தூக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி சர்றன்னு ஸ்பீடாக போகிறாருங்க. கரெக்டாக ஸ்பீடாக இருக்கும்போது அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லை, மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. சரி நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவர் மேலும் இவருடைய பயணத்தை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இப்போயும் இவர் யோசிக்கிறாரு, ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணணும், எனக்கு எதுவுமே வந்து ஒரு நல்லதாகவே தெரியல, ஒரு பேட் வைபாக இருக்கே அப்படின்னும் போது தான் இவர் வந்து ஒரு பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு போடுறாரு. அதாவது காரில் இருக்கிற ரேடியோ சிஸ்டமில் பாட்டை போடுறாரு. அகெயின் இளையராஜா சாங்ஸ் வந்து ப்ளே ஆகுது. ரொம்பவும் வந்து அவருடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா சாந்தம் அடையுது. இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு திரும்பியும் இவர் காருக்குள்ளே தனியாக வைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே முடிஞ்சதுப்பா, இப்போ நம்ம வந்து சந்தோஷமான ஒரு மூடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய்கிட்டு இருக்காரு. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்குங்க. மரங்களுக்கு நடுவில் இவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய ஹைவே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த தடவை மழை ரொம்ப அதிகமாக பெய்யல, ஆனால் மழை பெய்யுது. அந்த காருடைய வைப்பரில் வந்து பார்த்திங்கன்னா டக் 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 டக்குன்னு மழை தூறல்களெல்லாம் அப்படியே தெளிச்சு விடும் இல்லையா, அந்த மாதிரி தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த ஹை பீம் லைட்டு தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹை பீம் லைட்டு நேராக எங்கே முடியுதோ அந்த இடத்துல அதே உருவம் திரும்பியும் நிற்குதுங்க. இப்போ இவருக்கு செம்ம பயம், என்னடா இது, அந்த ஹை பீம் முடிகிற இடத்துல திரும்பவும் அந்த உருவம் வந்து நிற்குதுங்க. இவர் வண்டியை ஓரம் கட்டுறாரு. ஓரம் கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் அந்த உருவம் வந்து கிளம்பி போயிடும், அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் இவர் வந்து வண்டியை
ஓரம் கட்டுறாருங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த உருவம் நகர்ற மாதிரி இல்லை, வேற ஒரு வண்டியும் அந்த ஹைவேல அன்னைக்கு நைட்டு வரலை. ஸோ இதுவே இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர். ஏன்னா யோசிச்சு பாருங்க, சுற்றி வண்டி வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்ததுன்னா இவருக்கு வந்து ப்ரெஷர் பெருசாக ஃபீல் ஆகிருக்காது. சரி நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவ்வளோ பெரிய ஹைவேல 2 சைடும் அடர்ந்த மரங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அமானுஷமான ஒரு சக்தி கூட இவர் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இவருடைய மனசுக்குள்ள இன்னமும் பயத்தை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விக்ரம் அப்படியே அந்த உருவத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த உருவம் மெதுவாக இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குதுங்க. இவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகாமல் இவர் வந்து பயத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலைங்க. சும்மா கரகரன்னு ஆஃப் ஆகுது, கரகரன்னு ஆஃப் ஆகுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. வெளியே கிளைமேட் அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது. சரி மழை பெய்யுது, மழையிலையாவது இறங்கி இந்த பக்கம் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கி இந்த பக்கம் ஓடலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான அடர்ந்த மரங்கள் இருக்குது. மரங்களுக்குள்ளே ஏதாவது காட்டு விலங்குகள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்திலேயே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அங்கேயே நின்றுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த ஆன்மா ரொம்ப தூரத்தில் இல்லை, இவருடைய பக்கத்தில் நடந்து வந்துடுச்சுங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. இவர் அப்படியே பின்னோக்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி காலை தூக்குறாரு. இவர்னால இவருடைய காலை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். கால் அப்படியே கிரவுண்டில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஆன்மா இவர் பக்கத்தில் வந்துருச்சுங்க. அப்படியே இவருடைய கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆன்மாவுடைய கண்ணில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, ஏதோ ஒரு கவலை இருக்கு அப்படின்றது மட்டும் இவருக்கு தெரியுதுங்க. அந்த ஒரு கண்களை பார்த்த உடனே இவருடைய மனசுக்குள்ளேயும் அந்த வருத்தம் இருக்கு, இவருடைய மனசுக்குள்ளேயும் அந்த கவலை இருக்கு. கவலையினால இவருடைய கண்ணில் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வழிய ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அந்த உருவம் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் பயத்திலேயே ஒரு விஷயத்தை கேட்குறாரு. யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த உருவம் எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லாமல் இவரை உத்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இவருடைய மனசுக்குள்ள அளவில்லாத ஒரு சோகம் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு, அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த உருவத்துடைய கையை வந்து அப்படியே மேலே தூக்குதுங்க. விரல்கள்லாம் அப்படியே நீட்டமாக இருக்கு. அதாவது ஒரு கையே இவ்வளோ சைஸாக இருக்கும், விரலே இந்த சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நீட்டமான ஒரு விரல்கள். அந்த விரல்களை வச்சு அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்ரமுடைய கன்னத்தை வந்து லைட்டாக அப்படி தடவ ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இவர் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே நேராக எடுத்துட்டு போய் இந்த இடத்துல கையை வைக்குதுங்க. கையை வச்ச உடனே இவருக்கு பிளாங்கா, இவருடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியல. பிளாங்க் ஆயிடுச்சு. பிளாங்க் ஆயிட்டு டோட்டலா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துல இருக்கிற மாதிரி, ஒரு மிகப்பெரிய டிவியில் ஒரு 3D பிக்சர் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் இவருடைய கண்களுக்கு முன்னாடி தெரியுதுங்க. ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 அழகிய குழந்தைகள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க பிக்னிக் போறாங்க. பிக்னிக் போயிட்டு அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமான மெமரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்னிக்ல இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நைட்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அளவுக்கு அதிகமா மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஓரமா நிறுத்துறாரு அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட். அந்த காரை நிறுத்திட்டு அவர் வந்து டீ வாங்குறதுக்காக போறாரு. அவங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வயசுல ஒரு குழந்தை, 7 வயசுல ஒரு குழந்தை. அந்த 7 வயசு பையன் வந்து ரொம்ப சுட்டியான பையன். திடீர்னு என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஹைவேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த பையனை போய் பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஓடுறாங்க. இவங்க ஓடும்போது அந்த சைடு வந்து ஒரு வாகனம் இவங்க மேல அடிக்குது. அடிச்ச உடனே இவங்க அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடிக்கு வந்து பறக்குறாங்க. பறந்து அப்படியே அந்த இடத்துல கீழே விழுகிறாங்க. அந்த காரோடைய நம்பர் தெரியல, எதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காருன்னு மட்டும் தெரியுது. சர்ன்னு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுதுங்க. போயிட்டதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. இவங்களை தூக்கி பார்க்குறாரு. ஸ்பாட்லேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே விக்ரமுடைய பிரெயினில் ரியலைஸ் பண்ணிடுறாரு, இந்த பெண்மணி, அதாவது இந்த ஆன்மா தான் அந்த பெண்மணி அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாருங்க. அப்படியே இவர்
இவர் வந்து பட்டுன்னு வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு வராரு. ரியலைசேஷனுக்கு வரும்போது முன்னாடி இருக்கிற அந்த உருவத்தை பார்க்குறாரு, அந்த ஆன்மாவை பார்க்குறாரு. அந்த கண்களை பார்த்த உடனே இவருடைய மனசுக்குள்ள ஒரு விதமான இரக்கம் உண்டாகுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக இவருடைய கண்கள்லையும் கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த உருவத்தை பார்த்து ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு வேற சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஏன் அந்த உருவம் இவரை வந்து காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு இது வரைக்குமே இவருக்கு சுத்தமான ஒரு நாலேஜுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறத பார்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த உருவம் எதுவுமே பதில் சொல்லாமல் திரும்புதுங்க. திரும்பி எந்த சைடு நடந்து போக ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த அடர்ந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அடர்ந்த மரங்களுக்குள்ள ஒரு சின்னதான ஒரு ஒத்தையடி பாதை, அந்த பாதைக்குள்ள அந்த உருவம் வந்து நடந்து போக ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் நடந்து போனதை வந்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த உருவத்தின் மேலே இருந்து இவரால் இவருடைய கண்களை எடுக்கவே முடியல. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டதுக்கு அப்புறம் மெதுவாக அந்த உருவம் வந்து திரும்புதுங்க. திரும்பி இவரை பார்த்து அப்படி வா அப்படின்னு கூப்பிடுதுங்க. இந்த வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவருடைய மனசுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு வந்து தோணுது. ஆனால் இவருடைய கால்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த உருவத்தின் பின்னாடி நடந்து போக ஆரம்பிக்குது. இவர் மெதுவா அந்த உருவத்து பின்னாடியே நடந்து போகிறாருங்க. சின்னதான ஒரு ஒத்தையடி பாதை, அந்த ஒத்தையடி பாதைக்குள்ள வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் இவர் வந்து போகிறாரு. கரெக்டாக அந்த மரங்களுக்கு நடுவில் போகும்போது திரும்பியும் லைட்டாக மலை தூறல் ஆரம்பிக்குது. அப்படியே அந்த மலை தூறல் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஹெவியான மலையாக மாற ஆரம்பிக்குதுங்க. ஸோ இவர் நடந்து போய்கிட்டு இருக்கிற பாதை ஒரு செம்மண் பாதை. செம்மண் பாதையில் வந்து மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக காலெல்லாம் வழுக்குது. அந்த டைமில் அந்த காட்டு பகுதிகள், அதாவது அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் நிறைய வன விலங்குகளுடைய சவுண்டெல்லாம் இவருக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சவுண்ட் எல்லாமே இவருடைய மனசுக்கு பயம் கொடுத்தாலும் இவருக்கு ஒரு குருட்டு தைரியம். என்ன தைரியம்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு முன்னாடி ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா இவரை எதுவுமே பண்ணாது. அந்த ஆன்மா இவரை எங்கேயோ கூட்டிகிட்டு போக நினைக்குது அப்படின்ற ஒரு யோசனை இவருடைய மைண்டில் இருக்குது. ஆனால் இவருடைய மைண்டில் இன்னொரு யோசனையும் இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் தான் ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம போகக்கூடாது அப்படின்றதும் ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ரெண்டு திங்கிங் வரும்போது ஒரு திங்கிங்கை இன்னொரு திங்கிங் ஓவர்லேப் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த திங்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்கிங் வந்து ஓவர்லேப் பண்ணுது. ஓவர்லேப் பண்ணி இவர் ஆட்டோமேட்டிக்காக இவருடைய கான்ஷியஸ்லேயே அந்த உருவத்தின் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க. ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் வந்து பயணிக்கிறாங்க. பயணித்த உடனே அந்த இடத்துல சின்னதாக ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஊர், சின்ன கிராமம், ஒரு மலை கிராமம்னு சொல்லாமல் அந்த மாதிரி ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. இவர் நடந்து போகிறாரு. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு 4-5 வீடுகள் தான் இருக்கும். ஆனால் எந்த வீடுகள்லையும் யாருமே இல்லை அப்படின்றது மட்டும் இவருக்கு தெரியுது. இந்த பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு. அந்த உருவம் திரும்பியும் இவர் திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்துட்டு என் கூட வா, என்னுடைய உடம்புல இருந்து உன்னுடைய கண்ணை எடுக்கவே எடுக்காத அப்படின்னு மட்டும் சொல்லுதுங்க. அந்த சவுண்டும் கூட இவருடைய காதுகளுக்கு கேட்குது. இவர் அந்த உருவத்தை பார்த்து அப்படியே பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஓரமாக ஒரு வீடு வந்து இருக்குங்க. அதாவது ஒரு குடிசை வீடு தான். அந்த குடிசை வீட்டுக்குள்ள தீப்பந்தம் வந்து இருக்குது, அதாவது ஒரு லைட் வந்து இருக்குது. இந்த உருவம் மெதுவாக அந்த குடிசையுடைய கதவை வந்து திறக்குதுங்க. அந்த கதவை திறக்கும் போதே ஒரு விதமான ஒரு சவுண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக ஒரு வீட்டுடைய கதவுகளை திறக்காமல் அதுக்கப்புறம் திறந்தா ஒரு விதமான சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து வருது. அந்த சவுண்டே அந்த ஃபாரஸ்ட், டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கார். இவருடைய ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சவுண்ட் வந்து அப்படியே எக்கோவாக மாறுதுங்க. அந்த சவுண்ட் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. சுற்றி இருந்து அந்த சவுண்ட் வந்து இவருடைய காதுகளுக்கு கேட்குது. அப்படியே பயத்தில் இருக்கும்போது பட 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 மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறவைகள் எல்லாம் பறக்குது. அதுக்கப்புறம் தூரத்திலிருந்து ஓனாய் ஓலையிடுற சவுண்டு வந்து கேட்குது. அது ஊழையிடுற சவுண்ட் வந்து கேட்குது. இவர் மெதுவாக அந்த டோர் பக்கத்தில் இவருமே போகிறாரு. அந்த உருவம் வந்து உள்ளே போயிடுச்சுங்க. இவருமே அந்த டோருக்குள்ளே என்டர் ஆகிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பழைய டைனிங் டேபிள் ஒன்று இருக்குது. டைனிங் டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் வைக்கப்பட்டிருக்குங்க. 2 கிளாஸு, அதுக்கப்புறம் 2 பிளேட்டில் சாப்பாடு போட்டு வைக்கப்பட்டிருந்தது. சாப்பாடு வந்து ரொம்பவும் கெட்டு போன நிலையில் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே வச்ச சாப்பாடு அப்படின்னா எப்படி இருக்கும், கெட்டு போயிருங்களேன், அந்த மாதிரி கெட்டு போயிருந்தது. அந்த கிளாஸில் ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியில் புழுவெல்லாம் வந்து ஓடுதுங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவத்தை தேடுறாரு. அந்த உருவம் வந்து அந்த இடத்துல இல்லை. இப்போ அந்த உருவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவர் வந்து யோசிக்கிறார். அப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஒருவேளை நம்ம ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோமோ, இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் காட்டில் நம்ம திரும்பி எப்படி போகிறது அப்படின்ற
அப்படின்ற திரும்பி போகிற வழியும் கூட இவருக்கு வந்து தெரியலுங்க. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு, மேடம் மேடம் அப்படி இப்படின்றாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆன்மா வரவே இல்லை, எங்கே போச்சு அப்படின்னு வந்து தெரியல. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த வீட்டிலேருந்து வெளியே வராரு. எதுக்காக இவர் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு வந்து தெரியல. அந்த வீட்டிலேருந்து இவர் வெளியே வராருங்க. வெளியே வந்து இவர் வந்த வழியிலேயே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒத்தையடி பாதையை இவர் பார்க்கல, கிட்டத்தட்ட 4-5 ஒத்தையடி பாதையை வந்து பார்க்குறாரு. இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, இவர் வரும்போது இவருடைய கான்ஷியஸ்னே இல்லை. அதாவது அந்த உருவத்தை பார்த்து அப்படியே இவருடைய கண் எல்லாமே வந்து அந்த உருவத்தின் மேலே லாக் ஆகிடுச்சு. எந்த வழியில் வந்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவர் பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் திரும்பி போகணும் அப்படின்னா ஒரு வழி வந்து தெரிஞ்சால் தானே திரும்பி போக முடியும். ஏன்னா 4-5 ஒத்தையடி பாதை இருக்குது, எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தூரத்திலிருந்து அந்த உருவம் பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. என்னடா இது இங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதோ அந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஒத்தையடி பாதையில் இவர் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. மெதுவாக நடக்கிறாரு. அகைன் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நடக்கிறாரு. நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இன்னமும் பயம் அதிகரிக்குது. அப்படியே அந்த ஓநாய்கள் ஊளையிடுற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பக்கத்திலே வந்து ஊளையிடுற மாதிரி நிறையா கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை காட்டு விலங்குகள் காட்டு ஓநாய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும், நம்ம வந்து காட்டு ஓநாய்களுக்கு இரையாயிடுவேன் அப்படின்ற ஒரு பயத்தில் இவர் வந்து இவருடைய இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிறாரு. மேலும் இவர் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடந்து போக 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 திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தட்டுதுங்க. தட்டி இவர் வந்து கீழே விழுகிறாரு. கீழே விழும்போது அந்த இடத்துல ஒரு கண்ணாடியில் வந்து போய் விழுகிறாரு. என்னடா இது கண்ணாடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்ணாடியில் விழுகும்போது இவருடைய நெத்தியில் வந்து லைட்டாக கட் ஆயிடுது. வலிக்குது அப்படின்னு பார்த்தா ரத்தம் வருது. அதுக்கப்புறம் கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்தா ஒரு கண்ணாடி துகள்கள் உடஞ்சிருக்கிறது வந்து பார்க்குறாரு. என்னடா இது கண்ணாடி துகள்கள் உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை எடுத்து பார்க்குறாருங்க. கண்ணாடியை எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யாருடைய ஃபோட்டோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்து போனாங்கன்னு சொன்னால அந்த லேடி, அந்த ஆன்மா, அந்த லேடியோடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அந்த ஃபோட்டோவும் அந்த இடத்துல இருக்குது. என்னடா இது ஃப்ரேம் எங்கே இருக்குது? அந்த லேடி மட்டும் தான் இறந்து போனாங்கன்றதை நான் பார்த்தோம். அந்த ஹஸ்பண்டும் உயிரோடு தான் இருக்கார். அவங்க 2 பசங்களும் உயிரோடு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவர் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாரு. ஃபோட்டோவை எடுத்து அந்த லேடியை பார்க்குறாரு. அந்த லேடியை பார்க்கும்போது இவருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகம் இவருடைய மனசுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்குது. என்னடா இது இந்த மாதிரி ஒரு சோகம் எல்லாமே வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை அங்கேயே வச்சுட்டு இவர் வந்து மேலும் நடந்து வர ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்மா எங்கே நிற்குதுன்னா கரெக்டாக இவருடைய கார் இருக்கு இல்லையா, காருக்கு பக்கத்திலே வந்து நிற்குதுங்க. ஏன்னா இது காருக்கு பக்கத்திலே ஆன்மா நிற்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு அந்த ஆன்மாவை பார்த்து பயம் இல்லை. ஏன்னா இவருக்கு கிளியராக தெரிஞ்சது அந்த ஆன்மா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு வருது, ஆனால் என்ன சொல்கிறதுக்கு வருதுன்றது மட்டும் தெரியல. அப்படியே வந்து இவர் பயத்தெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து மெதுவாக அந்த ஆன்மா பக்கத்தில் நடந்து போகிறாருங்க. நடந்து போய் அந்த ஆன்மாவை பார்க்குறாரு. அந்த ஆன்மா இவரை பார்த்து லைட்டாக சிரிக்குது. சிரித்து திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கையை வந்து பிடிக்குதுங்க. இவருடைய கையை பிடிச்ச உடனே திரும்பியும் இவருக்கு ஒரு இமேஜ் மாட்டி ஃப்ளாஷ் ஆகுது. அந்த இமேஜில் என்ன இவர் பார்க்குறாரு அப்படின்னா, கரெக்டாக அந்த கார் வந்து இவரை இந்த லேடி அடிச்சது இல்லையா, அந்த காருடைய நம்பர் பிளேட்டை வந்து இவர் பார்க்குறாருங்க. காருடைய நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காருடைய நம்பர் பிளேட்டும் இவருடைய காருடைய நம்பர் பிளேட்டும் சேம் நம்பர் பிளேட். அதாவது ஒரே கார், இவர் காரில் தான் ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்கு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே இவர் வந்து அப்படியே பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவருக்கு தெரியும், நான் வந்து எந்த விதமான ஒரு ஆக்சிடெண்ட்டுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்டு இவருக்கு அந்த காரை வற்புறுத்தி செகண்ட் ஹேண்டில் வந்து சேல் பண்ணியிருக்காருங்க. இல்லைனா நான் ஒரு புது கார் வாங்கணும்னு தான் ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொன்னால் கூட இல்லை மச்சான், ஃபஸ்ட்டு புது கார்லாம் வாங்காத, இந்த மாதிரி பழைய கார் வாங்கி ஓட்ட கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்து புது கார் வாங்கி சூப்பர் ஜாலியாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இந்த ஒரு காரை வெறும் ஒரே 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து தள்ளி விட்டுருக்காரு. இவருமே அந்த காரை வாங்கி ஓட்டியிருக்காருங்க. ஸோ இந்த காரை பார்த்த உடனே, இந்த ஹைவேல அந்த காரை பார்த்த உடனே இந்த ஆன்மா அந்த
காரில் ஓட்டினவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் கார் மட்டும்தான் வந்து உண்மை. அதை ஓட்டிகிட்டு இருந்த பர்சன், அதாவது அந்த ஒரு பர்சன் வேற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இவரை வந்து தாக்காமல் அந்த ஆன்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவருக்கு நடந்த, அதாவது அந்த ஆன்மாவுக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கண்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுருச்சுங்க. அதை பார்த்த உடனே இவர் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆன்மாவுடைய காலிலே வந்து விழுகிறாரு. விழுந்து, இல்லை எங்களை மன்னிச்சிரு, இந்த மாதிரி எனக்கு தெரியாது, இந்த மாதிரி காரில் தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னதுக்கப்புறம் அந்த ஆன்மா இவரை பார்த்து சிரிக்குதுங்க. சிரிச்சுட்டு ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட்டாக திரும்பி அப்படியே நடந்து போக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஒரு ஃபாக் மாதிரி, அதாவது ஒரு பனிப்பொழிவாயிடுச்சு. அந்த பனிப்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா அப்படியே உள்ளே போகுது. ஆட்டோமேட்டிக்காக மாயமாக மறைஞ்சிருதுங்க. இப்போ இவருடைய மனசு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. என்னடா இது, இந்த மாதிரி என்னுடைய நண்பன் பண்ணிட்டானே, இது மாதிரி ஒரு அந்த பெண்ணை வந்து அடிச்சுட்டா அது அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னாலும், அதாவது அவரும் ஹைவேல ஸ்பீடாக வந்திருக்காரு. இந்த லேடி வந்து குறுக்க சருன்னு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த ஸ்பீடில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த லேடி அடிச்சுட்டு அப்படி போயிட்டாரு. ஆனால் அவர் பண்ண தப்பு என்னென்னா, அந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போகும்போது திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லேடியை காப்பாற்றுறதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியுமே அவர் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு சருன்னு வந்துட்டாருங்க. இந்த ஒரு கவலையிலேயே இவர் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்காருங்க. கொஞ்சம் தூரம் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு டீ குடிக்கிறாரு. டீ குடிச்சிட்டு திரும்பியும் அவருடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம யூ-டர்ன் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது. டீ கடையில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு வந்து டீ பன்னெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காரை ஒட்டி யார் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 7 வயசில் ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். பக்கத்திலே ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் குடுகுடுன்னு ஓடுறான், அந்த அம்மாவும் குடுகுடுன்னு கிராஸ் ஆகுதுங்க. இவர் பட்டுன்னு பிரேக்கை போடுறாரு. கரெக்டாக அந்த லேடி இங்கே நிற்கிறாங்க. கார் இங்கே போய் சர்றடி இப்படி நிற்குதுங்க. இப்படி நிற்குது. அப்படியே ஒரு மனசெல்லாம் அப்படியே படப்பட நடிக்குது. அப்படியே அந்த லேடியோடைய முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்த உடனே லிட்டரலி பயங்கர ஷாக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேடி இவர் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக போனார் இல்லையா, அந்த லேடி தான் அந்த ஃபோட்டோ ஒன்று சொன்னேன் இல்லையா, காட்டு பகுதியில் வந்து ஒரு ஃபோட்டோ கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ அந்த லேடியோடைய ஃபோட்டோ தான். ஸோ வந்த ஆன்மா அந்த லேடி கிடையாது. ஆனால் அந்த என்டையர் பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இவர் கார் ஓரமாக நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடியும் அந்த 7 வயசு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காலை பிடிச்சி வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் சடன் பிரேக் போடலன்னா நான் காலி, என் மேலே தான் தப்பு அப்படின்றது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஆனால் இவருக்கு மட்டும்தான், அதாவது விக்ரமுக்கு மட்டுமே தான் தெரியும் இந்த லேடி உயிரோடு இருக்கிறதுக்கு உண்டான காரணம் இந்த லேடி கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மாவை சந்திச்சார் இல்லையா, அந்த ஒரு ஆன்மா தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உன்னுடைய லைஃப்பில் திரும்பியும் நடக்க போகுது, அதாவது எனக்கு நடந்த சம்பவம் இந்த லைஃப்பில் இன்னொருத்தங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல் எண்ணத்தில் விக்ரமுடைய காரை வந்து வழிமறிச்சு விக்ரம அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோடைய ஃபோட்டோ தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி இவருக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்து இன்னைக்கு அந்த லேடி வந்து உயிரோடு இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி கூட ஒரு க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டாகவே மாறிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் அப்படியே அவர் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராருங்க. இந்த ஒரு ட்ராவல் இவருடைய வாழ்க்கையிலே ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ட்ராவல் அப்படின்றாரு. ஏன்னா ஜோக்ஸ் அப்பார்ட் இந்த ட்ராவலில் வந்து நிறைய ஒரு த்ரில்லிங்கான விஷயங்களெல்லாம் இருக்குது. ஒரு அமானுஷத்தை பார்த்துருக்காரு. அந்த அமானுஷத்தோடைய சோகமான கதையை வந்து கேட்டிருக்காரு. அந்த சோகமான கதை திரும்பியும் இவருடைய லைஃப்பில் ரிப்பீட்டடாக வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத வந்து அந்த அமானுஷம் தடுத்து விட்டுருக்குங்க. ஸோ இந்த தடுத்து விட்டதில் இவருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவருனால எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படலை அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்டை போயிட்டு செம்ம அடி அடிச்சிருக்காரு. செம்ம அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய ஃப்ரெண்டோடைய தரப்போட நியாயத்தை அவர் வந்து சொல்கிறாருங்க. இந்த மாதிரி அன்றைக்கி மழை பெஞ்சதுரா, திடீர்னு என்னுடைய பிரேக்குமே ஃபெயில் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வந்து அந்த லேடியை பார்த்து பிரேக் போடலான்னு போடுறேன், ஆனால் என்னுடைய கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த லேடியும் சடனாக குறுக்கில் வந்துட்டாங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி காரை நிறுத்திட்டு அவங்கள போய் காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணால் கூட என்னுடைய பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்படியே ரொம்ப தூரம், நான் வேறு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன்னா ரொம்ப தூரம் அப்படியே ட்ராவல் ஆனதுக்கப்புறம் தான் என்னுடைய கார் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சுரா. அதுக்கப்புறம் திரும்பியும் அங்கே போனால் வந்து என்ன நடக்கும், என்ன பிரச்சனை நடக்கும்னுலாம் தெரியல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கு
அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல நிற்காம நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் கிளம்பி வரதுக்கு முன்னாடி கூட நான் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு தானே நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லலை, ஏன்டா என்கிட்ட சொல்லாமலே காரை சேல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவருடைய நண்பன் கிட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவர் அப்படியே சைலண்டாக இருக்காருங்க. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நிற்கிறதும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், அதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குறதும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் என்னதான் அவருடைய ஃப்ரெண்ட் இவருக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தாலும் இவர் வந்து இன்னொரு மறைவுக்கு காரணமாக இல்லாமல் அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினது அந்த ஒரு ஆன்மா தான். ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல இவர் வந்து போகிறாரு. எவ்ரி இயர் அந்த டீ கடையில் இது வரைக்கும், அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷங்களாக இவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அந்த ஆன்மாவை இன்னொரு தடவை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இவர் வந்து போய் நிற்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அந்த ஆன்மாவை இவர் பார்த்ததே இல்லை. அதாவது அந்த ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி இல்லை. எனக்கு வந்து ஒரு விதமாக ஒரு ஒரு ட்ராவல் படத்துக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ஒரு அமானுஷத்துக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபீல் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வுகள் நடந்திருந்தால் அந்த நிகழ்வுகளை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.